ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயட் சீரியஸ் டே 8ல். ஸோ இன்றைக்கி ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியில் நம்ம சாப்பிட்ட உணவு என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சாப்பிட்ற உணவு சரியாக இருந்தால் தான் பாடி ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டாக பர்ன் பண்ணும். ஸோ டயட் கரெக்டாக இருக்கணும், சிம்பிள் டயட்டாக இருக்கணும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி என்ன டயட்டு லன்ச்சை சாப்பிட்டுன்றதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைஸ். மெயின் இன்றைக்கியோட ஹீரோவை பார்த்திங்கன்னா காராமணி பயிர் தான். ஸோ காராமணி பயிரை வந்து நான் மிட் லஞ்ச்லேயும் மதியம் லஞ்ச்லையும் தனியாகவும் அதே இந்த காராமணி பயிரில் வச்ச குழம்பும் தான் இன்றைக்கி வந்து என்னோடய சைடிஷாக இருந்தது. அதோடு சேர்த்து ரெண்டு முட்டை வெள்ளை, ஒரு மஞ்சள், அதோட ஒரு கப் தயிர், ஒரு வாழைப்பழம். இந்த மாதிரி காம்பினேஷன் தான் என்னோடய பேலன்ஸ் டயட் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். வாங்க ஒவ்வொன்றுக்கும் நியூட்ரிஷன் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துடலாம். மெயினாக ஃபஸ்ட்டு நமக்கு தேவை, ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், ப்ரோட்டீன் தான். இன்றைக்கி இதோட லஞ்சில் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா முட்டையும் காராமணி பயிர் தான். இது வந்து நம்ம மசிலுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் ரொம்ப தேவைப்படும். இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பார்த்திங்கன்னா காராமணிலையும் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு தெரியும் வாழைப்பழத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வாழைப்பழத்தில் டைஜஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ரொம்ப நேரம் வந்து பசி வராமல் கண்ட்ரோல் பண்ண வைக்கும் வாழைப்பழம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக பாடிக்கு எனர்ஜி தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரைஸும் வாழைப்பழம் தான் கொடுக்க போகுது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமையே இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மித்து தான். அந்தமாரி பண்ணுறது நம்ம தேவையில்லாமல் நம்ம பாடியை நம்மளே வந்து கெடுக்கிற மாரி தான். நம்ம கரெக்டான லஞ்சில், சிம்பிள் லஞ்சில் சாப்பிட்டு பாடியை வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதா இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தயிரோடு தான் முடித்தோம். தயிர் நமக்கு நல்லாவே தெரியும், ப்ரோபயோட்டிக், கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க தயிர் சாப்பிடும்போது வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்றப்போ. நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி இந்தமாரி கொஞ்சம் டைல்யூட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அது எடுத்துக்கும்போது இந்த கோல்டு பிரச்சனையோ இந்தமாரி பிரச்சனைன்றதெல்லாம் அவாய்ட் ஆகிடும். நீங்கள் ரெகுலராக அதை எடுக்க அது அந்த பாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பழகி உங்களுக்கு வந்து கரடு வந்து தயிர் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து அது உங்கள் பாடியோட அடாப்ட் ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், பாடி ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது, நீங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷன் ரொம்ப நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து பர்ஃபெக்டாக வேலை பார்க்கும். இன்னையோட லஞ்சு சிம்பிள் லஞ்சு, பட் பர்ஃபெக்ட் லஞ்சாக தான் இருந்தது.